Hi guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம டே 9 ஆஃப் 100 days of coding challengeல இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிவ்யூ ஆப் தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம டக்குன்னு போயிட்டு அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் நம்ம ரிவ்யூ ஆப்போட அவுட்புட். இங்கே வந்து ஒவ்வொரு பர்சனும் கொடுத்துருக்க ரிவ்யூஸை நம்மளால் பார்க்க முடியும். ரைட் ஆரோ யூஸ் பண்ணி ரைட் சைட் போய்க்கலாம். இது வந்து HTML இருக்கிற கெரசோல் மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே, நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? வாங்க கோடிங் பார்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வேணும். அங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ரிவ்யூ லிஸ்ட்டில் தான் இருக்கும். இங்கே இமேஜு, யூசர் நேமு, கம்பெனி நேம், டிஸ்கிரிப்ஷன். யூசர் நேம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்து யூசர் நேம். இங்கே நம்ம கம்பெனி நேம் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். தென் லாஸ்ட்டாக வந்து டிஸ்கிரிப்ஷன் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது ஒரு சிம்பிளான பேசிக் ரியாக்ட் ஆப் தான் இங்கே நம்ம பண்ணியிருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு ஷோன் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம அரேயில் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு ஒன் பை ஒன்னாக அங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம app.jsன்ற ஃபைலில் வச்சுருக்கோம். இப்போ இந்த காம்போனண்ட்லேருந்து நம்ம சைல்டு காம்போனண்ட்டாக இருக்கிற ரிவ்யூ கெரசோல் அப்படின்ற காம்போனண்ட்டுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணுறதுனால தான் நம்மளால அங்கே அக்சஸ் பண்ண முடியுது. இதை வந்து ப்ராப்ஸ் பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இதை வந்து பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு தான் பாஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம சைல்ட் காம்போனண்ட்டுக்கு போகலாம். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரொம்ப சிம்பிளான பேசிக்கான ரியாக்ட் ஆப் தான். ஸோ உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ரிவ்யூ கெரசோல் அப்படின்னு சொல்லிட்டு சைல்ட் காம்போனண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம வந்து ரிவ்யூ லிஸ்ட்டை பேரண்ட் காம்போனண்ட்டான app.jsxலேருந்து வாங்கியிருக்கோம். இதை வந்து ரிவ்யூ லிஸ்ட் இங்கே பாஸ் ஆயிடுச்சு. தென் இங்கே வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்டேட் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி செட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வேல்யூவை நான் இங்கே டிஃபால்ட்டாக 0ன்னு செட் பண்ணுறேன். என்ன ஸ்டேட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோன்னா நம்ம ஒவ்வொரு கெரசோலும் அரேஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் அதை வந்து பொசிஷனிங் பண்ணுறோம். அதனால ஆக்டிவ் ரிவ்யூ இன்டெக்ஸ் அப்படின்னா நான் இதை வந்து ஸ்டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டேட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு செட் ஆக்டிவ் ரிவ்யூ இன்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் ரைட் ஆரோவை ப்ரெஸ் பண்ணுறப்ப ஒவ்வொரு நெக்ஸ்ட் கெரசோல் போகிறோம்ல, அதுக்கு வந்து இங்கே தான் நம்ம லாஜிக் எழுதியிருக்கோம். நம்ம வந்து ஆக்டிவ் கெரசோல் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலி 0வாக இருக்கும். அது வந்து லிஸ்ட் ஆஃப் கெரசோலோட -1 வர லெஸ் தெனாக இருக்கிற வரை நம்ம வந்து நெக்ஸ்ட் போகலாம். ப்ரிவ்யூ இன்டெக்ஸோட ப்ளஸ் பண்ணிகிட்டே போவேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நான் அவுட்புட்டில் சொல்கிறேன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு அரே ஆஃப் டேட்டா அப்படின்னா நான் நெக்ஸ்ட் இங்கே வந்து நான் நெக்ஸ்ட்டு இருக்கிற வரை இப்போ 3, 4 டேட்டா தான் வச்சுருக்கேன். ஸோ 4 வரை தான் என்னால் போக முடியும். நெக்ஸ்ட் என்னால் போக முடியாது. தென் நம்ம வந்து இந்த பக்கம் தான் வர முடியும். லெஃப்ட் கெரசோல் யூஸ் பண்ணி தான் நம்மளால் வர முடியும். ரைட் கெரசோலை அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. இதுக்கான லாஜிக்கு தான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இஃப் ஆக்டிவ் ரிவ்யூ இன்டெக்ஸ் வந்து லெஸ் தெனா ரிவ்யூ டாட் லென்த் -1 இருந்துச்சு அப்படின்னா அது வரை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணி நெக்ஸ்ட் போய்க்கலாம். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. தென் லெஃப்ட்டுக்கு ஆக்டிவ் ரிவ்யூ இன்டெக்ஸ் வந்து எப்போவுமே கிரேட்டர் தென் 0வாக இருக்கிற வரை தான் நம்ம வந்து லெஃப்ட் ஆரோவை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த லாஜிக்கை இங்கே எழுதியிருக்கேன். தென் நம்ம அங்கே பார்க்குற இமேஜை வந்து ரெண்டர் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு குட்டியாக ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ரெண்டர் ஆக்டிவ். கரண்ட்டாக எந்த ரிவ்யூவை வந்து பார்க்குறோமோ அந்த ரிவ்யூ மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்காண்டி இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நமக்கு ரிவ்யூ வந்து பாஸ் பண்ணிடுவாங்க கீழேருந்து. ஸோ நம்ம அதுலேருந்து இமேஜ், URL, யூசர் நேமு, கம்பெனி நேம், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியும். தென் ரிட்டனில் டிவ்வில் வந்து ரிவ்யூ கண்டெய்னர் அப்படின்ற ஒரு கிளாஸ் நேம்குள்ளே நம்ம வந்து இமேஜ், பேராகிராஃப், 3 பேராகிராஃப் எதுக்குன்னா யூசர் நேமுக்கு, கம்பெனி நேமுக்கு, தென் டிஸ்கிரிப்ஷனுக்கு இது 3க்கும் செட் பண்ணியிருக்கோம். தென் இமேஜுக்கு ஒரு இமேஜ் URL வந்து செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் ரிவ்யூ டீட்டெயில்ஸ். இப்போ கரண்ட்டாக எந்த ரிவ்யூ நமக்கு தேவைப்படுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த ரிவ்யூ லிஸ்ட் அப்படின்றதுல ஆக்டிவ் ரிவ்யூ இன்டெக்ஸை வந்து கொடுக்குறோம். இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக 0 தான் இருக்குது. ஸோ 0 இருக்கிறப்ப என்ன பண்ணுன்னா நம்ம ரிவ்யூ லிஸ்ட்டில் இங்கேருந்து தானே நமக்கு ரிவ்யூ லிஸ்ட் வருது. இங்கே வந்து நமக்கு 0வாக இருக்கிற இந்த இமேஜ், இந்த யூசர் நேம், இந்த கம்பெனி நேம் தான் நமக்கு டிஃபால்ட்டாக ஷோன் ஆகும். பிகாஸ் நம்ம ஸ்டேட்டில் வந்து இங்கே வந்து டிஃபால்ட்டாக 0ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ சப்போஸ் நம்ம இங்கே 1ன்னு சேவ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு என்ன நடக்கும்? நம்ம போயிட்டு இங்கே பார்க்கலாமா? நான் டிஃபால்ட்டாக 1ன்னு வச்சுருந்தேன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு பர்சன், இவங்க தான்.
ஸோ அரே ஆஃப் 1ல் அரே ஆஃப் 1ல் இருக்கிறது இவங்க தான். ஸோ நம்ம வந்து இவங்கள தான் பார்க்க முடியும். இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இங்கே நம்ம செக் பண்ணலாம். சேம் பர்சன், சேம் கம்பெனி நேம் எல்லாமே ஓகே. தென் ஓகே, இப்போ வந்து கரண்ட் ரிவ்யூ டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம மெயின் ஆப் கண்டெய்னர் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டியூக்குள்ளே தான் எல்லா ரிவ்யூஸுமே வரப்போகுது. தென் இங்கே வந்து கரசோல் கண்டெய்னர் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிஎஸ்எஸ்ல நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். தென் நம்ம 2 பட்டன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பட்டன் எதுக்குன்னா லெஃப்ட் ஆரோ டிஃபைன் பண்ணுறதுக்காக. தென் இந்த பட்டன் வந்து ரைட் ஆரோ டிஃபைன் பண்ணுறதுக்காக. இங்கே ஒரு இமேஜ் செட் பண்ணியிருக்கோம். இந்த இமேஜ் ரைட் ஆரோக்கு, இது லெஃப்ட் ஆரோக்கு. தென் இதை கிளிக் பண்ணுறப்ப தான் வந்து நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஏன்னா இங்கே ஆன் கிளிக்கில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, ஆன் கிளிக் லெஃப்ட் ஆரோ அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணுறப்ப இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ரைட்டுக்கு அதே மாதிரி ஆன் கிளிக் ரைட் ஆரோ, இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஓகே, இதை கால் பண்ணுறப்ப என்ன நடக்கணும்? இதை கால் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து கரண்ட் ரிவ்யூ டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம ரெண்டர் ஆக்டிவ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ணி இதுக்கு வந்து கரண்ட் ரிவ்யூ டீட்டெயில்ஸை வந்து சென்ட் பண்ணுறோம். கரண்ட் ரிவ்யூ டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இன்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ண இந்த ரிவ்யூ இன்டெக்ஸை தான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் வந்து நம்மளால் விசிபிள் பண்ண முடியுது. ஸோ இது எவ்வளோ சிம்பிளாக நம்ம டிசைன் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியாக. இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு பேசிக் டிசைன் தான். இதை யூஸ் பண்ணி நீங்கள் கரசோல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுவேன். ஓகே, நம்ம நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.